ஹாய் செல்லம். இந்த ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பணும். நிறைய பேசுகிறோம். திருந்தவே மாட்டேன்னு சொல்கிற திருட்டு பசங்களை பேசி திருத்த முடியாது, இறக்கணும். அவ்வளோதானே இருக்கு. டெமோக்ரஸி இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு டெமோக்ரஸி இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லை. டெமோக்ரஸிங்கிறது எலெக்ஷன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு அன்னைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு பிரமாண வச்சனம், அன்னைக்கு சிம்ஹாசனம், இன்னைக்கு நாற்காலி. விடமாட்டானுங்களே இல்லையா? இதற்கு காரணம் இப்ப வந்தவனுங்க இல்ல, சுதந்திரம் வந்தப்ப இருந்தவங்க எல்லாருமே தான். மக்களை எங்க வைக்கணுமோ அங்கேயே வச்சிருக்காங்க. ஆனா சுதந்திரம் வந்த பிறகு எங்களுக்கு இருந்தது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். சமீபமா நான் ஒரு நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அம்பேத்கர் சாரோட போட்டோகிராஃப் இருந்தது. என் பக்கத்தில் இருக்கிற நண்பன் சொன்னா, பிரகாஷ் இது தலித்து வீடுன்னு நினைக்கிறேன்னா. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் தலித்துக்கு இல்லை, எல்லாருக்கும். அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷனு பிரிட்டிஷ் விட்டு போனதுக்கு அப்புறம் பிறந்த இந்தியாவுக்கு இல்லை. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தணும்னு இருக்காங்களே இந்த திருட்டு பசங்க, இவனுங்க 3000 வருஷங்களா இருக்கானுங்க. பல்லாயிரம் வருஷங்கள் இருந்து இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு எழுதின கான்ஸ்டிடியூஷன் இது. நாடு இவனுங்க சொல்லுவாங்களே இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு. பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்தில் எங்கேயும் இல்லை. இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் வந்து அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியாக இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்த கலாச்சாரம் இது. அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் இவர் சார் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த புத்தி போகாதுல்ல, அதை மீண்டும் அந்த மனுவாதை எடுத்து வந்துடலான்னு. ஆனால் பாபா சாஹேப் எழுதின கான்ஸ்டியூஷனில் என்ன ஆச்சுன்னா, இந்த நாடு வந்து மாற்றிடலாம். இராணுவத்தை எடுத்துகிட்டு வந்த, நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷில் இராணுவம் வந்துடுது. ஆனால் இங்கே வர முடியாது.